பாம்பன் தெற்கு கடல் திடீரென 300 மீட்டர் தொலைவிற்கு உள்வாங்கியதால் நாட்டு படகுகள் தரை தட்டியுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன நிலவரம் அங்கு? ஆனந்தி, ராமநாதபுரம் மாவட்டத்துல கடந்த 2 தினங்களாக கனமழையும் அதே போல லேசான மழையும் விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில இங்க ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே கடந்த 3 நாட்களாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று காலை அதாவது பாம்பன் அருகே தெற்குவாடி அதே மாதிரி முந்தல்முனை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென ஒரு 300 மீட்டருக்கும் அதிகமான தொலைவில் கடல் உள்வாங்கி இருக்கு. இந்த உள்வாங்கின கடல் சுமார் ஒரு 4 மணி நேரம் தொடர்ச்சியா உள்வாங்கி இருக்கிறதுனால அந்த பகுதி மீனவர்கள் ஒரு வித அச்சத்தோட காணப்படுறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே காற்றும் கடல் சீற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலையில இந்த பகுதியில், அதாவது தென்பகுதியில கடல் அமைதியாகவும் அதே போல கடல் உள்வாங்கினது எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா சுனாமிக்கு பின்பு பருவநிலை மாற்றங்கள் அடிக்கடி நிகழ்கிறது. இதுக்கு உண்டான முறையான என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.